ஹலோ ஆல், கவுண்ட் டவுன் சீரீஸ். ஸோ எல்லா சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 டாபிக் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன டியூரேஷன்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்றதா இந்த சீரீஸோட மெயின் அப்ஜெக்டிவ். வேவ் ஆப்டிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டரோட நேம் வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறது ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். கொஞ்சம் பெரிய சாப்டர் கூட. இந்த சாப்டர் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான 5 டாபிக்: ஹைஜன்ஸ் பிரின்சிபல், refraction and reflection, and Young's double slit experiment, and diffraction and polarization. இந்த 5 டாபிக் தான் நமக்கு இந்த சாப்டர்ல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸ். ஸோ இது மட்டும் படிச்சா போதுமானா இந்த டாபிக்ஸ்ல இருந்து மினிமம் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இயர் பை இயர் வந்து அப்பியர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதோட அசம்ஷனை தான் அதோட அனலைஸை பேஸ் பண்ணி தான் இந்த 5 டாபிக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ஹைஜன்ஸ் பிரின்சிபல்னா என்னன்னு பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நியூட்டன்ஸ் தியரி படி ஒரு லைட்டை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறோம்னா ரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி சாப்டர் படிச்சிருந்தோம் இல்லையா, ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அங்கே நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு லைட்டை நம்ம ஒரு ரே ஃபார்மேட்ல நம்ம படிச்சிருப்போம். இந்த சாப்டர்ல நமக்கு அதே லைட்டை நம்ம வேவ் கான்செப்ட்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரேக்கு வேவ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த சாப்டர்ல எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பல்ப் எடுத்துக்கலாம். இந்த பல்ப்ல இருந்து நமக்கு லைட் ரேஸ் நமக்கு வெளியில வருதுன்னு வச்சுக்கோமே. இன்கேஸ் இதை ரே கான்செப்ட்ல நான் சொல்லணும்னா ஒரு புல்லட்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு ரே கான்செப்ட், ஒரு ரே ஆப்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும்னா ஒரு புல்லட்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ லைக் தட் அந்த மாதிரி லைட்ஸ் வந்து நமக்கு வெளியில வருது அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு ரே மாதிரி நமக்கு வெளியில வருது அப்படின்றது. இதே நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும்னா இதே சாம்பர், இதே பல்ப்ல இருந்து நமக்கு எந்த மாதிரி பல்ப் லைட் வருமா, இந்த மாதிரி வேவ்ஸா இது ப்ராபகேட் ஆகிட்டே போகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வேவ்ஸா அது வந்து ப்ராபகேட் ஆகி போய்கிட்டே வரும். இதோட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு வேவை நம்ம பாக்குறதுக்கு நம்ம குளத்துல நம்ம ஒரு தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணியில ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு வேவ் எப்படி ப்ராபகேட் ஆகும், இந்த மாதிரி நமக்கு வந்து வேவ் ப்ராபகேட் ஆகிக்கிட்டே போகும். ஓகே, இது இப்ப நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்திருப்போம். இப்ப நம்மளுமே ஒரு சின்ன குளத்துல நம்ம தண்ணி ஒரு கல்ல நம்ம எரியும் பொழுது அதுல இருந்து ஒரு வேவ் வந்து கிரியேட் ஆகி அந்த பாண்டோட எட்ஜ் வரைக்கும் அந்த வேவ் வந்து மைக்ரேட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? இதே மாதிரிதான் ஒரு நம்மளோட ஸ்பேஸ்ல நமக்கு வந்து வேவ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்றது யார் சொல்றாங்கன்னா ஹைஜன்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனோட தியரி. ஸோ இப்போ ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து வாட்டர் மீடியம் இருக்கு. ஸோ தட் நமக்கு வந்து லைட் வந்து நமக்கு வந்து ஒரு பார்ட்டில நமக்கு ப்ராபகேட், அந்த வேவ்ஸ் வந்து நமக்கு ப்ராபகேட் ஆகுதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நமக்கு ஸ்பேஸ்ல நமக்கு என்ன மீடியம் இருக்கு, அதுல எப்படி நமக்கு அந்த லைட் வந்து நமக்கு ப்ராபகேட் ஆகுது அப்படின்றது நமக்கு ஒரு கொஸ்டினா இருக்கும். அப்போ இதுக்கு அவர் கொடுத்த ஒரு பெரிய சொல்யூஷன் என்னன்னா, இதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஸ்பேஸ்ல there is something called ஏத்தர் மீடியம். ஓகே, சோ இந்த மீடியம் இது வந்து ஆக்சுவலா இந்த மீடியம் இல்ல. பட் இவரோட அசம்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்பேஸ்ல இந்த மாதிரி ஒரு மீடியம் இருக்கு. ஸோ இந்த மீடியம் தான் நமக்கு வந்து லைட்டை வந்து ப்ராபகேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது அவரோட பிலீஃப். சரிங்களா? சரி, இது எல்லாமே ஓகே. இப்போ நமக்கு இந்த ஹைஜன்ஸ் பிரின்சிபல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன டெர்மினாலஜிஸ், முக்கியமான டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கு. என்னன்னா வேவ் ஃப்ரண்ட் என்னன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வேவ் ஃப்ரண்ட்ன்றது என்னன்னா, ஒன்ஸ் லைட் ப்ராபகேட் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோன் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு வேவ்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வேவ்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ இந்த மாதிரி நமக்கு வந்து வேவ்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இப்போ அவரோட அசம்ஷன் பொறுத்தளவுக்கு, அவரோட தியரியை பொறுத்தளவுக்கு இப்படி மைக்ரேட் ஆகிற ஒரு வேவுமே ஒரு வேவ் ஃப்ரண்ட் அது கிரியேட் பண்ணும். அப்ப வேவ் ஃப்ரண்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல இருக்கிற ஒரு பார்ட்டிகளுமே இன்னொரு செகண்டரி வேவுக்கு அது காரணமாக அமையும். இன்னொரு செகண்டரி வேவுக்கு வந்து அது ரீசனா இருக்கும். ரைட், இவ பாருங்க, இதை சுத்தி நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் சுத்தி ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ரைட்டா? இப்போ இது எல்லாமே எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா இன்னொரு செகண்டரி வேவ்
இன்னொரு செகண்டரி வேவுக்கு இது ரீசனா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு செகண்டரி வேவ் வந்து இங்க கிரியேட் ஆகும். அண்ட் அந்த செகண்டரி வேவ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளும் அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய வேவ் கிரியேட் பண்றதுக்கு காரணமாக அமையும். இதான் என்ன சொல்றோம்னா வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றோம். வேவ் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இந்த வேவ் வந்து செகண்டரி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது வேவ் 1, இது வேவ் 2. இந்த செகண்ட் வேவ் கிரியேட் ஆகிறதுக்கு எந்த வேவ் காரணமா இருக்கு? ஃபர்ஸ்ட் வேவ் காரணமா இருக்கு. இன்கேஸ் நமக்கு தேர்ட் வேவ் இருந்துச்சுன்னா தேர்ட் வேவ் கிரியேட் ஆகிறதுக்கு எந்த வேவ் காரணமா இருக்குன்னா செகண்ட் வேவ் நமக்கு காரணமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேவ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு வேவுமே நமக்கு காரணமாக அமையுது. எதுக்கு காரணமாக அமையுதுன்னா அந்த வேவ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளுமே ஒரு வேவ் ஃப்ரண்ட் அது கிரியேட் பண்ணும். அந்த வேவ் ஃப்ரண்ட் தான் அதுக்கு அடுத்து வரப்போற ஒரு வேவா அது கிரியேட் பண்ணுது அப்படின்றது ஹைஜன்ஸ் தியரியோட ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். ரைட், ஓகே. இப்போ நமக்கு இந்த வேவ் ஃப்ரண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு பார்ட்டிகளை பொறுத்த அளவுக்கு அதோட ஷேப்ஸ் நமக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட் சோர்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்க்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பல்ப் எடுத்துக்கோங்க. அந்த பல்பவே நீங்க ஒரு சின்ன பார்ட்டிகளா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சின்ன பல்ப், அந்த பல்ப்ல இருந்து நமக்கு வந்து லைட் நமக்கு எந்த டைரக்ஷன் நமக்கு லைட் கிடைக்கும்னா எல்லா டைரக்ஷனுமே நமக்கு லைட் கிடைக்கும். ஸோ தட் நமக்கு அந்த லைட் நம்ம வேவ்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 3D ஷேப்ல நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு குளத்துல நம்ம தண்ணி டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு 2D ஃபார்மேட்ல நம்ம வந்து வேவ் அசியூம் பண்ண முடியும். ஒரு 2Dல இப்ப நான் டிரா பண்றேன்னா இது வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை நம்ம பார்க்க முடியுது. இதே இது நம்ம ஸ்பேஸ்ல அதே வேவ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த வேவோட டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு 3D ஷேப்ஸ் இந்த மாதிரி அப்படி மைக்ரேட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வேவ் ஃப்ரண்ட் இஸ். ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பேசிக் டெஃபினிஷன் என்னன்னா வேவ் ஃப்ரண்ட்னா என்னன்னா the collection of all points of vibration. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இது தாண்டி இந்த வேவ் ஃப்ரண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே உங்களுக்கு வந்து இன் ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இது வேவ் 1 எடுத்துக்கலாம். இது இன்கேஸ் நமக்கு செகண்டரி வேவ், இது செகண்ட் வேவ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு வேவ்க்கு இடையில வந்து என்ன ஃபேஸ் இருக்குன்னா we have some phase difference. இப்போ இந்த ஹைஜன்ஸ் தியரி படி எல்லா வேவுமே சேம் ஃபேஸ்ல தான் அவங்க வந்து ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுதான் முக்கியம். சரிங்களா? இன்கேஸ் ஃபர்ஸ்ட் வேவ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது செகண்ட் வேவுமே அதே இடத்துல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா ஓகே, இன்கேஸ் நமக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் வேவ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ். இந்த ஃபர்ஸ்ட் வேவ் இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகும்போது செகண்ட் வேவுமே அதோட வேவா ஸ்டார்ட் ஆகும், தேர்ட் வேவுமே அதோட வேவா ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ எல்லாமேவும் சேம் ஃபேஸ்ல தான் அவங்க வந்து ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும் போது இன்கேஸ் இது வந்து ஒரு ஒன் ஆசிலேஷன் எடுத்துக்கலாமா? இதை நம்ம ஒன் ஆசிலேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் ஆசிலேஷன் எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இங்கிருந்து இங்க ஸ்டார்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் வேவ் இங்க இருந்து இந்த மாதிரி அது மேல இப்படி எழும்பி இப்படி கீழே வருந்தோ ஒன் வேவ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் வந்து எமர்ஜ் ஆகிற அதே நேரத்துல தான் செகண்ட் வேவுமே எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு கிடையில வந்து எந்த ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸுமே இல்ல. தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ வேவ்ஸ் இன் த வேவ் ஃப்ரண்ட்ஸ். சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து இந்த ஹைஜன்ஸ் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கூடிய செகண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேர் ஆர் இன் சேம் ஃபேஸ். எல்லா வேவ் ஃப்ரண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து சேம் ஃபேஸ்ல தான் அது வந்து ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தட்ஸ் இட். இதை தாண்டி இந்த வேவ் ஃப்ரண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா இவர் சொல்லியிருப்பாங்க இங்க கிரியேட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் லைட் வந்து ஒரு பார்ட்டிகளும் எனக்கு வந்து செகண்டரி வேவ்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா இப்போ உங்க பாருங்க, இது வந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு செகண்டரி வேவை கிரியேட் பண்ண செகண்டரி வேவை இதை கிரியேட் பண்ணும். இப்போ இந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த போர்ஷன் வந்து சரி ஓகே, இந்த போர்ஷன் வந்து நமக்கு செகண்டரி வேவை கிரியேட் பண்ண காரணமாக இருக்கு. கரெக்டா? இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து செகண்டரி வேவை கிரியேட் பண்ண ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுது. அண்ட் டியூ டு திஸ் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு ஒரு செகண்டரி வேவை நம்ம கிரியேட் பண்ணுது. அப்ப இது என்ன பண்ணுது?
இந்த போர்ஷன் பேக்வேர்ட்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து அவர்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஸோ இது வந்து ஹைஜென்ஸ் பிரின்சிபல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராபேக், ரைட்? ஸோ அண்ட் தென் நமக்கு வந்து we are going to see about principle of superposition. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். ரெண்டு வேவ் நமக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர் இம்போஸ் ஆச்சுன்னா நம்ம சூப்பர் இம்போஸ், அது வந்து சூப்பர் இம்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு வேவ் மேல இன்னொரு வேவ் நமக்கு சேர்ந்துச்சுன்னா நமக்கு சூப்பர் இம்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா வெக்டர் ஃபார்மேட்ல தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். இதை வந்து நமக்கு லைக் எப்படி ட்ரீட் பண்ண போறோம், ஒரு வெக்டர் ஃபார்மேட்ல நம்ம ட்ரீட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு வேவ் நமக்கு வந்து கம்பைன் ஆகுது. ஸோ இதர் வந்து இன்ஃபேஸ்ல கம்பைன் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்ஃபேஸ் நமக்கு சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா நம்மளோட ஆம்பிளிட்யூட நமக்கு வந்து பெருசாகும். ஸோ ஆம்பிளிட்யூட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது இப்போ நம்ம ஒரு வேவ் நம்ம கிரியேட் பண்றேன். ஓகே, நீங்க ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. நான் உங்ககிட்ட இருந்து நான் வந்து ஒரு கயிறை கட்டிக்கிறேன். ஸோ அந்த கயிறு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கேன்னா அந்த கயிறுல நமக்கு எந்த மாதிரி வேவ் கிரியேட் ஆகும், இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வேவ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பொசிஷன் நார்மல் மீன் பொசிஷன்ல இருந்து அந்த வேவ் வந்து எவ்வளவு தூரம் மேல எமர்ஜ் ஆகுது அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல, அந்த தான் நமக்கு ஆம்பிளிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இதுதான் நம்மளோட ஆம்பிளிட்யூட். அது எவ்வளவு தூரம் எமர்ஜ் ஆகுது, கீழே நம்ம எவ்வளவு தூரம் எமர்ஜ் ஆகுதுன்றது வந்து கீழே மறுபடியும் ஆம்பிளிட்யூட். ஸோ ஓவரால் ஒரு வேவ் வந்து எவ்வளவு தூரம் ப்ராபகேட் ஆகும்னா 2a அப்படின்ற அளவுக்கு வந்து அது ஹோல் சைஸ் இருக்கும். இப்போ அந்த ரெண்டு வேவுமே நமக்கு வந்து சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா ரெண்டு வேவுமே நம்ம சேர்ந்த மாதிரிக்கான ஆம்பிளிட்யூட் மட்டும் நமக்கு ரைஸ் ஆகும். ஆம்பிளிட்யூட் நமக்கு வந்து ரைஸ் ஆகும், ரைட்? இதை தாண்டி இதுக்கு அடுத்து நமக்கு இன்ஃபேஸ் நமக்கு வந்து இன்ஃபேஸா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, பட் இன்கேஸ் நமக்கு அவுட் ஆஃப் ஃபேஸ்ல நமக்கு வந்து ரெண்டு வேவுமே சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நமக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ் பிளஸ் நமக்கு செகண்ட் வேவ். இப்போ இதை நம்ம இதுக்கு கண்டிப்பா இதுவும் நமக்கு ஒரு ரிசலன்ட் வேவ் நமக்கு கொடுக்கும். ஸோ அதை நம்ம எப்படி சம்வேர் இதுக்கு ரெண்டுக்குமே காமனா இருக்கிற மாதிரியான ஏதோ ஒரு வேவ் நமக்கு கிரியேட் ஆகும். ஏதோ வேவ் நமக்கு கிரியேட் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் ஆம்பிளிட்யூட் அண்ட் வேவ் லென்த். சரிங்களா? இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போறோம்னா ஒரு வெக்டர் ஃபார்மேட்ல தான் நம்ம ட்ரீட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ரெண்டு வெக்டர் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இது y1 எடுத்துக்கலாம், இது y2. ரெண்டு வேவ் நம்ம எப்படி எழுத போறோம்னா நமக்கு வேவோட ஜெனரலான ஈக்குவேஷன் நான் சொல்றேன். இப்போதைக்கு y1 y2 இது நமக்கு எதுக்கு கிரியேட் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வேவை நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த வேவ் will be equal to y1 plus y2 and again இது நமக்கு y1 plus இது ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து y2. ஸோ இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்க போற வேவ்ஸ் பாத்தீங்கன்னா y1 minus y2 சம்வேர் நமக்கு இதுதான் கிடைக்கும். இதை ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு ஒரு ரெப்ரஸன்டேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வேவ் ஈக்குவேஷனை வச்சு இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது நம்ம சொல்லி பார்த்தலாம். சரிங்களா? இதுக்கடுத்து ஒரு வேவை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா y is equal to ax a1 sin omega t எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் வேவ். செகண்ட் வேவ் y2 is equal to a2 sin omega t plus pi எழுதிக்கலாம். இந்த sin omega t plus pi அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் ஒருவேளை இன் ஃபேஸா இருந்துச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு 0வா இருக்கும். ஃபார் இன் ஃபேஸ் 0 ஃபார் இன் ஃபேஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு 0வா இருக்கும். ஆனா இப்போ நமக்கு இன் ஃபேஸ்ல இல்ல, we are having some difference. ஓகே, ஃபர்ஸ்ட் வேவுக்கும் இது ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவுக்குமே நமக்கு வந்து வேற இன்னொரு கொஞ்சம் தள்ளி இருந்தோம்னா ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ரெண்டு வேவுமே என்ன செய்ய போறோம்னா ரெண்டு வேவுக்குமே நெட் ஆம்பிளிட்யூட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரெண்டுமே நமக்கு சூப்பர் இம்போஸ் ஆகுது. ரெண்டுக்குமே நமக்கு சூப்பர் இம்போஸ் ஆகும்போது இதுக்கு கண்டிப்பா இதோட ஆம்பிளிட்யூட் கூடுமானா கண்டிப்பா நமக்கு கூடும். கரெக்டா? இப்போ நமக்கு y1 எடுத்துக்கலாம். y1 சொல்லும்போது ரெண்டு வேவோட ஆம்பிளிட்யூட் தான் நம்ம பாக்குறோம். ஸோ y1 ஓட ஆம்பிளிட்யூட் a1, y2 ஓட ஆம்பிளிட்யூட் a2. இந்த ரெண்டு வேவுமே நம்ம சூப்பர் இம்போஸ் ஆகும்போது a1 a2 ரெண்டுமே நம்ம சூப்பர் இம்போஸ் ஆகும்போது லெட்ஸ் சே ஒரு ஆங்கிள் தீட்டா ஒரு பை அப்படின்ற ஒரு ஆங்கிள்ல பை அப்படின்றது ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லையா, ரெண்டு வேவ் கிடையாது வந்து பை அப்படின்ற ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுமே நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது ரெண்டுக்குமே நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது நெட் டோட்டல் ஆம்பிளிட்யூட் என்னவா இருக்கும்னு பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேவை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு வெக்டர் ஃபார்மேட்ல இதை கன்சிடர் பண்ணணும். ஒரு வெக்டர் ஃபார்மேட்ல கன்சிடர் பண்ணணும். இப்போ ரெண்டு வேவை நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்ம ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இப்போ a1
A2 ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. The net amplitude will be equal to square root of A1 square plus A2 square plus 2A1 A2 cos theta. இந்த தீட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு தீட்டா இந்த சென்ஸ் இங்க பை நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டு வெக்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நமக்கு பை அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா? இது நமக்கு ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட். இதை தாண்டி நம்ம இன்டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டென்சிட்டி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 விஷயத்து மட்டும் இருக்கு. இன்டென்சிட்டி will be equal to intensity is directly proportional to amplitude square. Intensity is directly proportional to amplitude. Intensity is directly proportional to amplitude square. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் நமக்கு ஆம்ப்ளிடியூட் பத்தி நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருச்சுன்னா கையோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இன்டென்சிட்டியை நம்ம எடுத்து எழுதிடலாம். அப்போ இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டென்சிட்டி இஸ் directly proportional to amplitude square. அப்போ A அப்படின்றது நமக்கு A ஸ்கொயர் நம்ம போட்டோம்னா A1 ஸ்கொயர் பிளஸ் A2 ஸ்கொயர் பிளஸ் 2A1 A2 cos pi அப்படின்னு எழுதலாம். இப்போ இதுல நமக்கு ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் இப்போ ஒன்ஸ் நமக்கு இந்த A ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன கூட எழுதிக்கலாம் பாருங்க. I எழுதிக்கலாம். I will be equal to I1 plus I2 plus இத இந்த இடத்துல நமக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டா போதும் தானே. அப்போ 2 into square root of I1 I2 into cos pi. ரைட். ஸோ இது நமக்கு வந்து ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியா இருக்க போகுது. அப்போ ரெண்டு வேவ் நமக்கு சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா அந்த ரெண்டு வேவோட ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு இதுதான் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட். இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட். அந்த ரெண்டு வேவோட ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி நமக்கு என்னவா இருக்க போகுதுன்னா இது நமக்கு ரிசல்டன்ட் இன்டென்சிட்டியா இருக்க போகுது. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த 2 ரூட் I1 I2 cos pi இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கோஹிரண்ட் சோர்சஸ்க்கு இருக்கக்கூடிய கோஹிரண்ட் சோர்ஸ் ஒரு கோஹிரண்ட் சோர்ஸ் கோஹிரண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ரெண்டு சோர்ஸ் வந்து நமக்கு கோஹிரண்டா இன்டர்ஃபரன்ஸ் ஆச்சுன்னா வில் பி ஹேவிங் 2 ரூட் I1 I2 cos இருக்கு நமக்கு இந்த லெவல் நமக்கு இருக்கும். ஒருவேளை ரெண்டு வேவுமே நான் கோஹிரண்ட் சோர்சஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒன்லி வில் பி ஹேவிங் I1 plus I2 மட்டும்தான். சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நமக்கு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ஒரு ரெண்டு ஸ்லிட் இருக்கு. ரெண்டு ஸ்லிட்ல ஹைஜன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கனெக்ட் பண்றாங்க. இது நம்மளோட ஒரு மெயின் பொசிஷன். இப்போ இங்க இருந்து நம்ம பெருசா நம்ம ஸ்லிட் இருக்கும். ஆக்சுவலா நமக்கு வந்து ரொம்ப 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 ஸ்மாலஸ்ட் ஸ்லிட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகே, வெரி ஸ்மால் ஸ்லிட், வெரி ஸ்மால் ஸ்லிட். இப்போ இதுல நமக்கு ஸ்லிட் செப்பரேஷன் நம்ம we are going to பேசஸ் D அப்படின்ற ஒரு செப்பரேஷன் எடுக்க போறோம். ஒன்ஸ் நமக்கு இதுல நம்ம லைட் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது லைட் நம்ம பாஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு விதமான ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் நமக்கு அப்சர்வ் பண்ண முடியுது. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மிட்ல we are having some white fringes, அடுத்தடுத்து some dark, and then நம்ம மறுபடியும் நமக்கு white fringes, and then நமக்கு dark, and then நமக்கு மறுபடியும் white fringes, and then நமக்கு back dark, and then again நமக்கு white fringes. அந்த white black அப்படின்ற மாதிரி கன்சிக்யூட்டிவான ஒரு ஃப்ரிஞ்ச் பேட்டர்னா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்றதான் நம்ம பாக்குறோம். இதை நம்ம இந்த லைட் வந்து வேவா இருக்கு அப்படின்றத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனை மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ இங்க நமக்கு கொடுக்க போற லைட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம லைட் சோர்ஸ் நம்ம கொடுப்போம். இங்க நம்ம கொடுக்குற ஓகே, ஸோ இங்க நம்ம கொடுக்குற லைட் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கான்சென்ட்ரேட் ஆகும். இங்க மட்டும் இல்ல, ஒரு லைட் நமக்கு லைட் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் எங்கெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து கான்சென்ட்ரேட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு கான்சென்ட்ரேட் ஆகும்.
இப்போ இங்க கான்செப்ட் ஆகும்போது அந்த இந்த ஒயிட் ஃபிரிஞ்சஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா அது வந்து இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இன்கேஸ் நமக்கு அந்த டார்க் பேட்டர்ன் கிடைக்கிற இடத்துல வந்து அந்த 2 லைட்டுமே டிஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு. டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. அப்போ ஒரு வேவ் வந்து இன்னொரு வேவ் கேன்சல் அவுட் பண்ணிடுது. ஸோ தட் தேர் இஸ் நோ இன்டென்சிட்டி இந்த பாயிண்ட் இந்த பிளாக்ல. அப்போ இந்த ஒயிட் ரீஜன்ல பாத்தீங்கன்னா 2 வேவுமே கன்ஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆகிறனால நமக்கு ரிசல்டன்ட்டா நமக்கு ஒரு பிரைட்னஸ் ஒரு பிரைட் ஃபிரிஞ்சஸ் நமக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த பொசிஷனை பார்த்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்லி பார்ப்போம், அப்புறம் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஜஸ்ட் நம்ம இதுதான் நமக்கு எக்ஸ்பெரிமெண்டோட ஓவரால் ஐடியா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் நமக்கு நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நமக்கு இதுல யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டோட நமக்கு வந்து ஒரு டயக்ராம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இங்க இருந்து நமக்கு ஒரு லைட் சோர்ஸ் வந்து இங்க நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பாத், இது செகண்ட் பாத் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தோட செகண்ட் பாத் வந்து நமக்கு கொஞ்சம் லாங்கா இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, ஸோ இங்க இருந்து ஒரு லைட் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை விட இங்க இருந்து ஒரு லைட் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது அப்படியே நம்ம பெர்பெண்டிகுலரா போட்டோம்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு பாத் வந்து we are having some path difference. ஓகே, பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்குன்னா இவ்வளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்றது நம்ம டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த டெல் எக்ஸ் அப்படின்றது என்னது? பாத் டிஃபரன்ஸ். ஒன்ஸ் இந்த பாத் டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியுமானா முடியும். இப்போ இந்த ஸ்லிட்டுக்கும் இந்த ஸ்கிரீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி. இந்த 2 ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் நமக்கு ஸ்மால் டின்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட ஆங்கிள் நமக்கு தீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, நமக்கு தெரியுது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ சைன் தீட்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். இந்த சைன் தீட்டா அப்படின்றது வந்து ஆப்போசிட் சைடு அப்படின்றது வந்து இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிறது அந்த டெல் எக்ஸ். அப்போ டெல் எக்ஸ் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். ஹைப்போடென்யூஸ் அப்படின்றது அந்த பேஸுக்கு ஆப்போசிட்ல நமக்கு ஒரு பெரிய சைடு இருக்கிறதா என்னது? இது எதுல பெரிய சைடு இருக்கு? இதுதான் நமக்கு பெரிய சைடா இருக்கு. ஸோ இதான் நமக்கு ஹைப்போடென்யூஸ் இந்த y. அப்போ பாத் டிஃபரன்ஸ் will be equal to y sin theta. இப்போ ஒரு பெரிய ஆங்கிள் இருந்துச்சுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு சின்ன ஆங்கிள், இந்த சஸ்பென்ஷன் வந்து நமக்கு ரொம்ப சின்ன ஆங்கிளா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வெரி ஸ்மால் ஆங்கிளா இருந்துச்சுன்னா இந்த தீட்டாக்கு பதிலா நம்ம வெறும் சைன் தீட்டாக்கு பதிலாக நம்ம வெறுமனே தீட்டா மட்டும் நம்ம போட்டா மட்டும் போதும். ஓகே, டெல் எக்ஸ் will be equal to y தீட்டா மட்டும் எழுதிக்கிட்டா போதும். ஓகே, இவ்வளவுதான் நமக்கு விஷயம், ரைட்? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா this is something called path difference. ஸோ path difference அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நமக்கு y போட்டுக்கணும், x ஆக்சுவலா d. ஓகே, ஏன்னா நமக்கு ஸ்லிட் செப்பரேஷன் நமக்கு d தான் இருக்கு. ஸோ d sin theta நமக்கு d theta d sin thetaன்றத நமக்கு வந்து பாத் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், ரைட்? இப்போ இதை தாண்டி இதவே நம்ம இன்னொரு விதமா கூட நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னா, ஸோ இந்த ஆங்கிளும் நமக்கு சிமிலரா தான் இருக்க போகுது. இந்த ஆங்கிளும் நமக்கு வந்து சிமிலரா தான் இருக்கும். ஆக்சுவலா நமக்கு வந்து இது ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சு அப்படின்னா, இது ஆங்கிள் தீட்டாவா இருந்துச்சுன்னா இதுவும் ஆங்கிள் தீட்டா தான். அப்போ ஒன்ஸ் நமக்கு அதை டிராப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இங்க நமக்கு ஒரு லைன் டிராப் பண்ணிட்டோம்னா இந்த பாத் இருக்கு இல்லையா, இது ஆங்கிள் தீட்டா. ஓகே, இன்கேஸ் இது நமக்கு y அப்படின்ற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மெயின் சென்டர் மேக்ஸிமால இருந்து, இது வந்து சென்டர் மேக்ஸிமால இருந்து நமக்கு இந்த செகண்ட் மேக்ஸிமம் ஏதோ ஒரு n மேக்ஸிமம், இது ஒரு மேக்ஸிமம் கிரியேட். மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லும் போது பிரைட் ஃபிரிஞ்சஸ் இருக்கக்கூடிய இடம் எடுத்துக்கணும், பிரைட் ஃபிரிஞ்சஸ். இப்போ இது ரெண்டு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னது? y. இப்போ இந்த y நம்ம எப்படி கூட எழுதலாம் பாருங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தீட்டா இருக்கு. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, நமக்கு பேஸ் நமக்கு தெரியும், அதோட ஆப்போசிட் சைடு தெரியும். அப்போ tan theta will be equal to opposite divided by hypotenuse, opposite divided by adjacent side. ஆப்போசிட் சைடு நமக்கு வந்து y இருக்கு, adjacent சைடு நமக்கு வந்து d இருக்கு. இப்ப தீட்டாக்கு பதிலா நம்ம என்ன கூட எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, தீட்டா can also be written as y divided by d ன்னு எழுதிக்கலாம். அப்போ from here நம்ம என்ன கூட எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, path difference can also be written as d y divided by capital D. சரிங்களா? இது நமக்கு something we have to keep in mind. இப்போ இதுல நமக்கு ஒரு லெட்டருக்கு நமக்கு மீனிங் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த y அப்படின்றது என்னது? ஸ்லிட் செப்பரேஷன். இந்த ஸ்லிட் செப்பரேஷன் அப்படின்றது
இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் நமக்கு ஸ்லிட் செப்பரேஷன். அப்போ டி அப்படின்றது நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அண்ட் ஸ்கிரீன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒய் அப்படின்றது நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் மேக்ஸிமால இருந்து டு ஏதோ ஒரு மேக்ஸிமம் nth maximum. Okay, so this is something you have to keep in mind in the Young's double slit experiment பொறுத்த அளவுக்கு. அண்ட் நமக்கு ஒரு ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் கிடைக்கும். இதனாலவே நமக்கு வந்து ஜஸ்ட் பார்த்தாச்சு. அண்ட் நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா டார்க் பிரைட் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, இதுல நமக்கு இன்னொரு முக்கியமான ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஃப்ரிஞ்ச் வித் இந்த ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்றது லிசன், இந்த ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் பிரைட்னஸ் அல்லது கன்சிக்யூட்டிவ் டார்க்னஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய தூரம் தான் என்னது ஃப்ரிஞ்ச் வித். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பிரைட் இருக்கு, இங்கே நமக்கு பிரைட் இருக்கு, இங்கே நம்ம பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இருக்கு. இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னது ஃப்ரிஞ்ச் வித். அதே மாதிரி இங்க நமக்கு இந்த ஃபுல்லாமே டார்க் பேட்டர்ன் இருக்கலாம். இந்த டார்க் பேட்டர்ன்ல இருந்து இந்த டார்க் பேட்டர்ன் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அது ஃப்ரிஞ்ச் வித். ஸோ ஓவரால் நமக்கு வந்து ஒரு காமனான ஃப்ரிஞ்ச் வித் நமக்கு இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃப்ரிஞ்ச் வித் will be equal to lambda capital D divided by small d. ரைட். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கோம், இந்த லாம்டா அப்படின்றது நமக்கு வேவ் லென்த். ரைட்டா? அண்ட் டி அப்படின்ற நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லிட் செப்பரேட், இந்த ரெண்டு ஸ்கிரீனுக்கும் ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு கேபிட்டல் டி. அண்ட் ரெண்டு ஸ்லிட்டோட ஓப்பனிங்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்மால் டி. ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களுக்கு வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் தென் we are having okay, so Young's double slit experiment and நமக்கு டைஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் நமக்கு டாபிக் பார்க்கும்போது டைஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கு. டைஃப்ராக்ஷன். ஸோ டைஃப்ராக்ஷன் அப்படின்றது நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே இருக்கக்கூடிய மோரலஸ் நமக்கு நிறைய ரிசம்பிளன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யங்ஸ் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட் என்னது டைஃப்ராக்ஷன் த்ரூ சிங்கிள் ஸ்லிட். ஓகே, சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இதுலயுமே நமக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ரெண்டு ஸ்லிட் இருந்துச்சு இல்லையா? அங்க நமக்கு ரெண்டு ஸ்லிட் இருந்துச்சு. அப்ப நமக்கு அது ஒரு வேவ் இன்னொரு வேவ் இம்போஸ் ஆகும்போது ஒரு டார்க் பிரைட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இங்க நமக்கு ஒரு ஒன்லி ஒன் சிங்கிள் ஸ்லிட் தான் இருக்கு. இந்த சிங்கிள் ஸ்லிட் நமக்கு லைட் சோர்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது இங்கேயுமே நமக்கு என்ன பார்க்க முடியுதுன்னா சேம் விதம் அதே மாதிரியான ஒரு ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் நம்மளால பார்க்க முடியுது. இங்க நமக்கு லைட் சோர்ஸ் இருக்கு. இங்க நமக்கு ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த லைட் சோர்ஸ்ல இருந்து வர லைட்டை நமக்கு இங்க நமக்கு ஒரு ஸ்கிரீன், இது நம்மளோட ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இங்க எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை அண்ட் லோ அண்ட் ஹை லோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இது எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ல வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இன்டென்சிட்டி நமக்கு வந்து மேக்ஸிமமா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இது என்னவா இருக்கும்? பிரைட் ஃப்ரிஞ்சா இருக்கும். பிரைட் ஃப்ரிஞ்சா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ நமக்கு அந்த ஸ்கிரீனோட சென்டர்ல அதிகமான ஒரு பிரைட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன், அது பக்கத்து அதோட கம்மியான ஒரு பிரைட்னஸ் போர்ஷன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ரெண்டு பிரைட்னஸ்க்கு இடையில வந்து ஒரு டார்க் பேட்டர்ன் வந்து ஒரு டார்க் சைடு வந்து நமக்கு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து டார்க் ஃப்ரிஞ்சுமே நமக்கு இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஒரு டார்க் பிரைட் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஸோ லாஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ஸ்லிட் இருந்துச்சு. இங்க நமக்கு ஒரே ஒரு ஸ்லிட் தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் நமக்கு எப்படி அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்ற கொஸ்டினுக்கு சயின்டிஸ்ட் என்ன ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இது ஆக்சுவலா ஒரு ஸ்லிட் கிடையாது, உள்ளக்கு வந்து ஒரு பார்ட்டிகளும் ஒரு ஸ்லிட்டா அதை ஆக்ட் ஆக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஒரு பார்ட்டிகளும் ஒரு ஸ்லிட்டா அதை ஆக்ட் ஆக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நமக்கு லைட் ரே பாஸ் ஆகும்போது இந்த ஸ்லிட் வழியா நமக்கு
இந்த மாதிரி நமக்கு வந்து 2 வேவ் நமக்கு வந்து சூப்பர் இம்போஸ் ஆகும்போது we are having கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு பார்ட்டிகிள் நமக்கு வந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்லிட்டா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த 2 பார்ட்டிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு இதனாலதான் நமக்கு வந்து இந்த மாதிரி டார்க் பிரைட் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் நமக்கு கிடைக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு டைஃப்ராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டைஃப்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு எட்ஜஸ்ல பட்டு லைட் வந்து ஒரு எட்ஜில் பட்டு விலகி போறதா நமக்கு டைஃப்ராக்ஷன். நம்ம ஒரு விண்டோ சைட்ல நம்ம பார்ப்போம் இல்லையா, மார்னிங் ஒரு காலையில நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த விண்டோல இருந்து லைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளோட விண்டோ இருக்கட்டும், இந்த விண்டோட சைட்ல இருந்து நமக்கு அந்த லைட் வந்து இப்படி பெண்ட் ஆகி ஒரு போர்ஷன் மட்டும் நமக்கு கீழே அந்த லைட் சூரிய வெளியே பட்டிருக்கும், அதுல இருந்து பேலன்ஸ் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஷேடாவா தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த விஷயத்த நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு டியூ டு டைஃப்ராக்ஷன், அந்த எட்ஜஸ்ல பட்டு லைட் வந்து ஒரு எட்ஜில் பட்டு அதுக்கப்புறம் அது விலகி போகுது, அதுதான் நம்ம டைஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ அண்ட் தென் நமக்கு இந்த டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 2 to 1 தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டார்க் the path difference will be equal to, ஸோ இங்கேயுமே நம்ம path difference அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு சிங்கிள் ஸ்லிட் இருக்கு இல்லையா, இங்க நமக்கு சிங்கிள் ஸ்லிட் இருக்கு. ஸோ இங்க நான் இன்கேஸ் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்க் இருக்குன்னு எடுத்துக்கலாமே, இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் டார்க் இருக்கு. அப்ப இங்கேயும் இந்த 2 வேவ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஜஸ்ட் அஸ்யூம் நமக்கு அந்த 2 ஓகே, நமக்கு ஒரு சிங்கிள் ஸ்லிட் இருக்கு, இங்க நமக்கு வந்து 2 வேவ் வந்து ஓவர் இம்போஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப இதுக்கு 2 கடையில இருக்க நான் ரொம்ப சிறுசா வரைகிறேன், பட் கொஞ்சம் ஆக்சுவலா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன போர்ஷன் தான் நமக்கு இருக்கும். இந்த 2 கடையில இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் தான் என்னது, டெல் எக்ஸ். லைக் நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்ச மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் நமக்கு பாத் டிஃபரன்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஏ ஒய் டி டிவைட் பை டி. ஸோ அந்த வில் பி ஈக்குவல் டு லாம்டா. ஃபர்ஸ்ட் டார்க் இருக்குல்ல, அதனால லாம்டான்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, y will be equal to del lambda d divided by small d. small d இல்ல actually a. இதுல a அப்படின்றது என்னது, ஓப்பனிங், ஸ்லிட் ஓப்பனிங், ரைட்? நெக்ஸ்ட் செகண்ட் டார்க். ஓகே, ஸோ டெல் இந்த செகண்ட் டார்க் நமக்கு வந்து y will be equal to 2 lambda d divided by a. இந்த y அப்படின்றது என்னன்னா, இந்த சென்டர் மேக்ஸிமால இருக்கு இல்லையா, இந்த சென்டர் மேக்ஸிமால இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம y. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் ஆல் அபவுட் டைஃப்ராக்ஷன். அண்ட் தென் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து போலரைசேஷன் அப்படின்றது லைட்டை பொறுத்த அளவுக்கு லிசன், இன்கேஸ் நமக்கு இந்த பல்ப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பல்ப்ல இருந்து நமக்கு வேவ்ஸ் நமக்கு வரதா நம்ம அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வேவ்ஸ் எப்படி வரும்னா, either இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸா நமக்கு வேவ் வரலாம், இல்ல இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபிளாட்டா வரலாம், இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அது வந்து ப்ராபகேட் ஆகி வந்துகிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து அது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நமக்கு வந்து அது வந்து நமக்கு லைட் வேவ்ஸ் நமக்கு வரும். ஓகே, இப்போ இந்த போலரைசேஷன் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராபகேஷன் வேவை நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம ஆசிலேட் ஆகுற மாதிரி நம்ம பிரிச்சு எடுக்க போறோம். உதாரணத்துக்கு மறுபடியும் பல்ப் பாருங்க, இந்த பல்ப்ல இருந்து நமக்கு எந்த மாதிரி வேவ்ஸ் வரும் பாருங்க. லைக் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வேவ்ஸ் வரும், ரைட்? இது மேல இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு ஆசிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆசிலேட் ஆகிற மாதிரி நமக்கு வேவ்ஸ் இருக்கும். அப்படி சில வேவ்ஸ் எப்படி வரும்னா ஹாரிசான்டலா ஆசிலேட் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஹாரிசான்டல் ஆசிலேஷன் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஹாரிசான்டல் ஆசிலேஷன் நமக்கு கிடைக்கும். இல்ல ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இது வந்து ஆசிலேட் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இது ஆசிலேட் ஆகிட்டே வரும். ஓகே, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இது வந்து ஆசிலேட் ஆகிட்டே போகும். சரிங்களா? இப்போ இது எல்லா டைரக்ஷனையுமே நம்ம கன்சல்டேட் பண்ணிட்டு நமக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு டைரக்ஷன் ஆசிலேட் ஆகுற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். சரிங்களா? இதான் என்ன சொல்ல போனா போலரைசேஷன் அப்படின்றது நமக்கு போலரைசேஷன் அப்படின்ற டெக்னிக், இது பேசிக்கலி அதுதான். ஸோ டெஃபினிஷன் என்ன பாருங்க, the phenomena of restricting the oscillations of electric field of light waves to just one direction in the transverse plane தான் நமக்கு போலரைசேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷன் எப்படி மல்டிபிள் டைரக்ஷன்ல வந்து லைட் வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஃபில்டருக்கு அப்புறம் ஒரே டைரக்ஷன்ல தான் லைட் வேவ்ஸ் வந்து மேலிங்கிலி மட்டும் அதனால ஆசிலேட் பண்ண முடியும். சைட்ல அதை ஆசிலேட் பண்ணா அது ஆசிலேட் ஆகாது. சரிங்களா?
இப்போ இதை ஜஸ்ட் நீங்க எப்படி அசியூம் பண்ணிக்கிறீங்க, அந்த லைட் வேவ்ஸ் அப்படின்றத தாண்டி இந்த ஸ்லிட் வழியா நமக்கு ஒரு கயிறை நம்ம கட்டி, இங்கே நமக்கு ஒரு கயிறை நம்ம கட்டியிருக்கோம் சரிங்களா, அந்த ஸ்லிட் வழியா நமக்கு ஒரு கயிறை கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கயித்தை நம்ம மேலே இங்கேயே ஆட்டி விடுறோம். மேலே இங்கேயே ஆட்டினோம்னா இது வந்து ஆடி அந்த வேவ் வந்து ஈஸியா அந்த ஸ்லிட் வழியா நமக்கு பாஸ் ஆகி வெளியில போயிடும். ஆனா ஒருவேளை நம்ம ஹரிஜனல் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா, ஒருவேளை நம்மளோட ஸ்லிட் பார்த்தீங்கன்னா வெர்டிகுலரா இருக்கு, நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹரிஜனலா இருந்துச்சுன்னா இந்த ஸ்லிட்ல நமக்கு வந்து அது அரெஸ்ட் ஆகி இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆசிலேஷன்ஸுமே அது எடுத்துட்டு போகாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம அந்த வேவை நம்ம அரெஸ்ட் பண்றோம். ஸோ இந்த அரெஸ்ட் பண்றதை நான் என்ன சொல்றோம், போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த போலரைசேஷன் பிளேனுக்கு முன்னாடி நம்ம எந்த வேவ்ஸ் வேணா எத்தனை மல்டிபிள் ஆசிலேஷன்ஸ்ல வந்துருந்துருக்கணும், ஆஃப்டர் அந்த பிளேனை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் அந்த வேவ் வந்து ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம போலரைசேஷன் சொல்றோம். இந்த போலரைசேஷன்ல நம்ம மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மேலஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படின்றது, ஒருவேளை ப்ரூஸ்டர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒரு பிளேன் இருக்கு, இந்த பிளேன்ல ஒரு இன்சிடென்ட் லைட் நமக்கு விழுகுது, இது நம்மளோட நார்மல். ஓகே, இது நம்மளோட நார்மல். இப்போ இந்த நார்மல்ல படும் பொழுது எந்த மல்டிபிள் டைரக்ஷன் அந்த லைட் வந்து ஆசிலேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். மல்டிபிள் டைரக்ஷன், ஸோ மல்டிபிள் லெட்ஸ் சே ஒரு லைட் நம்ம இந்த டைரக்ஷன் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கோம், ஹரிசாண்டல் வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு ஆங்கிள்லயுமே அது வந்து ஆசிலேட் ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பிஃபோர் இன்சிடென்ட். ஒன்ஸ் நமக்கு அது இன்சிடென்ட் ஆச்சுன்னா, அது இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மீடியத்துல அது இன்சிடென்ட் ஆச்சுன்னா, ஃபார் டிரான்ஸ்பரண்ட் மீடியம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்துல, இந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியம் அப்படின்னு சொல்லும்போது இதோட ரிஃப்ளெக்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்க போதுன்னா சம்வேர் நமக்கு மியூ அப்படின்ற பாயிண்ட்ல இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தில் அது இன்சிடென்ட் ஆச்சுன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தில் அது இன்சிடென்ட் ஆச்சுன்னா, இன்சிடென்ட் ஆயிட்டு நமக்கு கண்டிப்பா ஒரு போர்ஷன் ஆஃப் லைட் வந்து நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகும், இன்னொரு போர்ஷன் ஆஃப் லைட் வந்து நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகும். இது வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், இது நமக்கு ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், இது வந்து ரிஃப்ராக்ட் ஆகுன்னு சொல்லுவோம். ரிஃப்ராக்ட் ஆகுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு லைட்டுக்கும் ஒருவேளை ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு 90 டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுக்குமே ஒருவேளை நமக்கு 90 டிகிரியா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷல் ஃபினாமினா இங்க நடக்குது. என்னன்னா, ஒருவேளை ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து நம்ம 90 டிகிரி இருந்துச்சுன்னா, இந்த ரிஃப்ளெக்டட் ரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்டா இருக்கு. இந்த ரிஃப்ராக்டட் லைட்டை பொறுத்தளவுக்கு பார்ஷியலி போலரைஸ்டா இருக்கு. அது என்ன கம்ப்ளீட்லி போலரைஸ்ட், அது என்ன பார்ஷியலி போலரைஸ்ட் அப்படின்னா, ஸோ இந்த லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்டா இருக்கு. இது வந்து உங்களுக்கு பார்ஷியலி போலரைஸ்டா இருக்கு. பார்ஷியலி போலரைஸ்டா இருக்கு சரிங்களா. ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த டாட் சிம்பிள் நான் யூஸ் பண்றது வந்து, இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு வந்து மல்டிபிள் டைரக்ஷன்ல நமக்கு ஆசிலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன்னா எதர் அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த டைரக்ஷனா எக்ஸாக்ட் டைரக்ஷன், எனி டைரக்ஷன்ல நமக்கு வந்து ஆசிலேஷன் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த பிளெயின்ல இருந்து இந்த லைட் நம்ம இன்சிடென்ட் பண்ணிட்டு அது வெளியில எடுக்கும் பொழுது இது வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரேண்டமா இந்த டைரக்ஷன் ஒரு லைட்ல ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒன்னு வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆகும், இங்க ஆங்கிள் தீட்டாவா இருக்கு, இது வந்து நமக்கு வெர்டிகல் காம்பனன்ட் ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் நம்ம இந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட் நம்ம டாட்னு எடுத்துக்கலாம். டாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வெர்டிகல் ஆசிலேஷன்ஸ் நம்ம ஆரோ மார்க் நம்ம போட்டுக்கலாம். மேலே இங்கே நம்ம போற மாதிரி இந்த ஆரோ மார்க் எதாவது மீன் பண்ணுதுன்னா வெர்டிகல் ஆசிலேஷன் மீன் பண்ணுது. இந்த டாட் சிம்பிள் எதாவது மீன் பண்ணுதுன்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட் மீன் பண்ணுது. ஹரிசாண்டல் ஆசிலேஷன் டாட் சிம்பிள் அப்படின்றது நமக்கு ஹரிசாண்டல் ஆசிலேஷனை மீன் பண்ணுது. இந்த வெக்டர் சிம்பிள் ஆரோ மார்க் மாதிரி வெர்டிகல் ஆசிலேஷனை மீன் பண்ணுது. வெர்டிகல் ஆசிலேஷனை அது மீன் பண்ணுது சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இப்போ ஏதோ ஒரு ரேண்டமான
ஓரியன்டேஷன் ஆசிலேஷன் இருக்கிற அந்த லைட்டை ஆஃப்டர் போலரைசேஷன் நமக்கு இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நமக்கு என்ன செய்யலாம்னா, இதை நம்ம ஏதோ ரேண்டமான ஒரு டைரக்ஷனல் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கிற அந்த லைட் வேவ்ஸ் இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கலாம். அது வந்து ஒன்று வெர்டிகலாவோ ஒரு ஹரிசானலாவோ அது ஆசிலேட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆஃப்டர் போலரைசேஷன் நம்ம என்ன நடக்கும்னா, ஆஃப்டர் போலரைசேஷன் எய்தர் வெர்டிகல் காம்பனன்ட் ஹரிசானல் காம்பனன்ட் நமக்கு வந்து ஆஃப்டர் போலரைசேஷன் நமக்கு வந்து இந்த வெர்டிகல் காம்பனன்ட் ஹரிசானல் காம்பனன்ட் வந்து நமக்கு அரெஸ்ட் ஆயிடும். அப்போ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா வெர்டிகல் காம்பனன்ட் வித் வெர்டிகல் காம்பனன்ட் ஹரிசானல் காம்பனன்ட் வரும். ஒன்ஸ் நம்ம இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் நமக்கு ஒன்லி ஹரிசானல் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ வெர்டிகல் காம்பனன்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிருச்சு. அந்த அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு போலரைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு ரிஃப்ளெக்டட் ரேவை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது கவனிச்சு பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ல நமக்கு சில லைட்ஸ் வந்து சில வேவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வித் ஹரிசானல் காம்பனன்ட் வரும், சில பார்ட்டிகல்ஸ் வந்து வித்தவுட் ஹரிசானல் காம்பனன்டா வரும். ஓகே, சிலது வந்து வெறும் வெர்டிகல் காம்பனன்ட் மட்டும் வெறும் வெர்டிகல் காம்பனன்ட் தான் மட்டும் வரும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பார்ஷியலா போலரைஸ் ஆகி நமக்கு வரதை பார்க்க முடியுது. இது வந்து நமக்கு ப்ரூசஸ்ல நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மோரோவர் இது எப்ப நமக்கு நடக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா நம்மளால இந்த செகண்ட் இது வந்து மீடியம் 1, இது நமக்கு மீடியம் 2, இது நமக்கு டிரான்ஸ்பரண்டான மீடியம், டிரான்ஸ்பரண்ட் மீடியம். டிரான்ஸ்பரண்ட் மீடியம். அப்போ இதுல இந்த கேஸ்ல நமக்கு என்ன சொல்லணும்னா மியூ வில் பி ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ அந்த tan தீட்டா அப்படின்றது என்னன்னா ஆங்கிள் ஆஃப் போலரைசேஷன். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஒரு லைட் நம்ம இன்சிடென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபினாமினா நமக்கு நடக்குது. சரிங்களா? அது நமக்கு ப்ரூசஸ்லாம். இது தொடர்ந்து நமக்கு இருக்கக்கூடியது வந்து இன்னொரு வந்து மேலஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. மேலஸ் தியரம், மேலஸ் லா. ஸோ இந்த லா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து வில் பி ஹேவிங் ஒரு வெர்டிகல் காம்பனன்ட் அண்ட் ஹரிசானல் காம்பனன்ட் அன்போலரைஸ்ட் லைட் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் அன்போலரைஸ்ட் லைட். இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா போலரைஸ் பண்ணோம். இது வந்து நமக்கு போலரைஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் நமக்கு போலரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது நம்மளோட பிளேட், இது நம்மளோட போலரைசேஷன் பிளேன். ஒன்ஸ் நமக்கு போலரைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இது எய்தர் நமக்கு ஒரு ஹரிசானல் காம்பனன்ட் ஃபுல்லாமே நமக்கு அரெஸ்ட் ஆயிருக்கும். ஹரிசானல் காம்பனன்ட் ஃபுல்லாமே நமக்கு வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். எப்படி நான் சொல்றேன்னா, இங்க பாருங்க டாட் வச்சிருக்கேன், ஆனா இங்க நமக்கு டாட் நான் வைக்கல. அதனால ஹரிசானல் காம்பனன்ட் ஃபுல்லாமே இங்க அரெஸ்ட் ஆயிருச்சு. ஒன்லி வெர்டிகல் காம்பனன்ட் மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த இதை நம்ம போலரைசேஷன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் இதை என்ன செய்வோம்னா ஒரு அனலைசர் யூஸ் பண்ணி ஃபர்தரா நம்ம இதை இன்னொரு டைரக்ஷன்ல இதை ஆசிலேட் பண்ண வைக்கிறோம். இன்கேஸ் நமக்கு இது வெர்டிகலா இருக்குங்களா, இது நமக்கு இன்கேஸ் நம்மளோட பிளைன் வந்து இந்த டைரக்ஷன்ல நம்மளோட ஸ்லிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டைரக்ஷன் நம்மளோட ஸ்லிட் யூஸ் பண்ணி இந்த ஆசிலேஷன்ஸ் நம்ம எப்படி இதுக்கப்புறம் நம்ம எப்படி போலரைசேஷன் பண்ண போறோம்னா இந்த வெர்டிகல் காம்பனன்ட்ல இந்த டைரக்ஷன்ல அதை வந்து ஆசிலேட் ஆகிற மாதிரி பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு மேலஸ் தியரத்தோட செட். இதுல இருந்து நம்ம என்ன அசீம் பண்ணிக்கலாம்னா, ஃபார் லிசன், எப்பவுமே நமக்கு ஆம்பிளிட்யூட பொறுத்த அளவுக்கு ஒன்ஸ் பிஃபோர் போலரைசேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிகல் காம்பனன்ட் இருக்கு, ஹரிசானல் காம்பனன்ட் இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா சார் இன்டென்சிட்டி இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த ஹியர் நம்மளோட இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா வெர்டிகல் காம்பனன்ட் இருக்கு, ஹரிசானல் காம்பனன்ட் இருக்கு. ஆஃப்டர் போலரைசேஷன் பார்த்தோம்னா இங்க நமக்கு இன்டென்சிட்டியை பொறுத்த அளவுக்கு we are having half of the intensity of original. அப்போ நமக்கு ஹரிசானல் காம்பனன்ட் ஃபுல்லாமே நமக்கு அரெஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நம்மளோட இன்டென்சிட்டி வந்து ஹாஃபா ரெடியூஸ் ஆயிருக்கு ஆஃப்டர் போலரைசேஷன். அப்போ நமக்கு வந்து இங்க நமக்கு I1 will be equal to I0 divided by 2. இப்போ இதை ஒரு ஐடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருந்து பாருங்க, இப்போ இந்த ரெண்டு கேஸும் பாருங்க. இந்த ரெண்டு கேஸ்லயுமே வாட் வில் பி த ஆம்ப்ளிடியூட் டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆம்ப்ளிடியூட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட லைட் வில் பி ஹேவிங் சம் ஆம்ப்ளிடியூட். இப்போ இந்த லைட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, நம்மளோட ஸ்லிட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லிட் இங்க நம்ம பாருங்க, இந்த நம்மளோட ஸ்லிட் பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் இருக்கு, ஒரு ரேண்டமான ஒரு டைரக்ஷன் இருக்கு. ரேண்டமான நம்மளோட ஸ்லிட் வந்து ஒரு ரேண்டமான ஓப்பனிங்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்லிட் ஓப்பனிங்ஸுக்கும் நம்மளோட லைட்டோட டைரக்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் நமக்கு ஒருவேளை நமக்கு தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, ஆங்கிள் நமக்கு தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதை நம்ம ரெண்டா ரிசல்வ் பண்ணலாம். ஒன்று வந்து ஹரிசானல் காம்பனன்டாவும் ஒன்று வெர்டிகல் காம்பனன்டாவும் ரிசல்வ் பண்ணலாம். ஒன்று வந்து நமக்கு இன்கேஸ் நமக்கு ஏ அப்படின்ற ஆம்ப்ளிடியூட் இருக்குன்னா இது நமக்கு ஏ காஸ் தீட்டான்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு பர்டிகுலர் இருக்கிறது வந்து நம்ம ஏ சைன் தீட்டான்னு சொல்லலாம். இப்போ நீங்களே சொல்லலாம், இப்போ அந்த ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா எந்த காம்பனன்ட் மட்டும் உள்ளக்க போகும் பார்த்தீங்கன்னா
இந்த காம்பனண்ட் மட்டும் தான் உள்ளக்க போகும். ஏன்னா அதே டைரக்ஷன் தான் நமக்கு வந்து ஓப்பனிங்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறது வந்து உள்ளக்க அது அலோவ் பண்ணாது. அப்போ ஏ காஸ் தீட்டா மட்டும் தான் அது உள்ளக்க அலோவ் பண்ணும். ஸோ தட் இந்த பாயிண்ட் நம்ம என்ன இருக்கோம்னா இந்த ஏ வில் பி ஈக்குவல் டு, இந்த இடத்துல நமக்கு ஏன்னு சொல்லலாம், இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஏன்னு சொல்லலாம், இது நமக்கு ஏ நாட்னு சொல்லலாம், இது நமக்கு ஏ நாட் சொல்லலாம். ஸோ ஏ வில் பி ஈக்குவல் டு ஏ நாட், ஓகே, ஏ நாட் காஸ் தீட்டா. நமக்கு என்ன தெரியும்னா இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு, இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்பிளிட்யூட் ஸ்கொயர் தெரியும். இதுக்கு என்ன செய்ய போறேன், நான் 2 சைடு நான் ஸ்கொயர் எடுக்க போறேன். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் ஸ்கொயர் காஸ் தீட்டா. இந்த ஏ ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னு ஐ, ஏ ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு இன்டென்சிட்டி. அப்போ இன்டென்சிட்டி வில் பி ஈக்குவல் டு இன்டென்சிட்டி நாட் இன்டு காஸ் தீட்டா. சரிங்களா? அப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இன்டென்சிட்டி வில் பி இஸ் நத்திங் பட் half of the ஒரிஜினல் இன்டென்சிட்டி. கரெக்டுங்களா? half of the ஒரிஜினல் இன்டென்சிட்டி. இங்க நமக்கு வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஆக்சுவலா நமக்கு இங்க சிம்பிள் மட்டும் நம்ம மாத்தி போட்டிருக்கேன். சிம்பிள் மட்டும் நம்ம மாத்திக்கலாம். இங்க ஐ எடுத்துக்கலாம், இங்க நமக்கு ஐ நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஐ இனிஷியல். ஸோ ஐ நாட் வில் பி ஈக்குவல் டு ஐ இனிஷியல் டிவைட் பை 2. அப்போ நமக்கு இங்க ஐ நாட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஐ நாட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஐ வில் பி ஈக்குவல், இங்க நான் இந்த பாயிண்ட் நமக்கு இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி நமக்கு ஐன்னு எழுதிக்கலாம், இங்க நமக்கு ஐ நாட் எழுதிக்கலாம், நமக்கு ஐ இனிஷியல் எழுதிக்கலாம். இப்போ ஐ வில் பி ஈக்குவல் டு ஐ இனிஷியல் டிவைட் பை 2 இன்டு காஸ் தீட்டா. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்ல போறோம்னா மேலஸ் லா அப்படின்னு சொல்ல போறோம். மோரோவர் நம்ம எதுல கன்ஃபியூன் ஆகிக்கலாம், ஐ வில் பி ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதிக்கலாம். நம்ம ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் போட்டோம் இல்லையா, ஆனால் நமக்கு ஜஸ்ட் நமக்கு ஐ வில் பி ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றதோட நம்ம முடிச்சுக்கோம். ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் வந்து இது போலதான். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு சின்ன நோட் மட்டும் உங்களுக்கு இருக்கு. என்னன்னா திஸ் இஸ் ஆல் அபவுட் என்னன்னா ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் நமக்கு ரீசெண்டாக லான்ச் பண்ண பேட்ச். நமக்கு நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கன்ஃபைன்டு மேனர்ல போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஸோ உங்களுக்கு இங்கே லைவ் கிளாஸஸ் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், மென்டர்ஷிப்ஸ் இருக்கும், இன்ஃபினிட்டிவ் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நிறைய இருக்கும், அண்ட் கிரேட் அண்ட் பேட்டல் பிளஸ் டெஸ்ட் சீரிஸோட சேர்த்து இந்த பேட்சோட பிரைஸ் வந்து 8,500 கிட்ட தான் இருக்கு, 8,499 தான் இருக்கு. இப்போ நம்ம எதுக்கு அதை இன்சிஸ்ட் பண்றேன்னா, இப்போ கரண்டா அதோட கோர்ஸ் பிரைஸ் வந்து நமக்கு 15% டிஸ்கவுண்ட்ஸ்ல இருக்கு, ஆஃபர் பிரைஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ தட் நீங்க இந்த 8129000700 கால் பண்ணி உங்களுக்கு மேலும் இதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்ச் கூட தளபதி பேட்ச் அண்டு தளபதி பேட்ச் அண்ட் வெற்றி பேட்ச்னு சொல்லிட்டு நம்ம 2 பேட்சுமே இருக்கு. தளபதி பேட்ச் அப்படின்றது 12th பசங்க நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது 12th படிக்கும்போது நீட் ப்ரிப்பரேஷன் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த தளபதி பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வெற்றி பேட்ச் அப்படின்னு சொல்லும்போது ரிப்பீட்டர்ஸ்க்கு உண்டான ஒரு ஒரு ஃபுல் ஃபிளெக்ஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு வெற்றி பேட்ச். ஸோ இப்போ இந்த பேட்சுக்கு இந்த 3 பேட்சுக்குமே கரண்டா ஆஃபர் பிரைஸ் வந்து நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ 8129000700 அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே வந்துச்சுன்னா உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்ல பார்த்த மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலுமே அது அவைலபிளா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்மே இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மெட்டீரியல்ஸோட ஃபர்தர் போர்ஷன்ஸ்ல நமக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்க அதுவுமே உங்களோட ப்ராக்டிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வி ஆர் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இந்த ஸ்லைட்ஸோட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க்யூ.